வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ல 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ இந்த ஐபிபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பொசிஷனை குறி வச்சு ஸோ எத்தனை வேகன்சிஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டேட் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/8/2025, அதாவது ஆகஸ்ட் 21 அப்படிங்கிறத கட் ஆஃப் டேட். உங்களுக்கு அன்னைக்குள்ள லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், ஓகேங்களா, ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ட் செப்டம்பர் 2025. கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 25 வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அக்டோபர் 2025லையும், ரிசல்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர்லையும், கால் லெட்டர் ஃபார் மெயின்ஸ். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கான கால் லெட்டர் வந்து நவம்பர்லேயும், அண்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து உங்களுக்கு நவம்பர் 2025 நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து மார்ச் 2026. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப குறுகிய நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் மற்றது தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேங்க் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி 11 பேங்க் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 28 இயர்ஸ். ஸோ 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டேட், கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு 28, மற்ற கேட்டகரிக்கு உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அண்ட் வந்து வேறு என்ன நமக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீ 175 ருபீஸ். அதாவது ஜென்ரல் கேட்டகரியை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 175 ருபீஸும், ஜென்ரல் கேட்டகரியை சார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 850 ருபீஸும் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறத நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அண்ட் உங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி இருக்குது 100 மார்க்ஸுக்கு. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு 200 மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.ibps.in. ஸோ www.ibps.in. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இது தான். ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்துட்டோம், எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ரொம்ப போட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நிறையவே இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் உங்களோட தேவையான உங்களுடைய வேலை வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.